வணக்கம். இன்று வலி அறிதல் அதிகாரத்தின் 5வது குறளை நாம் பார்க்கலாம். வலி அறிதல் அப்படின்னு சொன்னாக்கா, வலி பெயின் கிடையாது, வலிமை, மற்றவர்களது வலிமை, நம்முடைய வலிமை, எதிராளியின் வலிமை, இவற்றையெல்லாம் தெரிந்துதான் ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும். இதை தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் பெருந்தகை வலியுறுத்தி கூறுகிறார். மயில் இறகு எப்படி இருக்கும்? லேசானது இல்லையா? அது மயில் இறகுன்னு சொன்னாலே மிகவும் எளிதாக நம்மளால் தூக்கிட முடியும். ஆனாலும் அந்த மயில் இறகை கூட ஒரு வண்டியில் ஏற்றும் பொழுது அந்த வண்டிக்கு எவ்வளோ திறன் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த வண்டியில் மயில் இறகு எவ்வளோ கொள்ளுமோ அதை ஏற்றணும். இது மயில் இறகு தானேன்னு சொல்லி நம்ம ஊர்லெலாம் டிராக்டரில் கரும்பு எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள், மேலே 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 வச்சு கோபுரம் மாதிரி, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் எங்கேயாவது சரி வருமா? ஒரு இடத்துல டிராக்டர் கவுந்துடும். அதே போல தான் இதை எதுக்கு சொல்கிறாரு? ஒரு திறனை அறிந்து கொள்ள வேண்டும், வலிமையை அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். எந்த பொருளாக இருந்தாலும், எதிராளியாக இருந்தாலும், நம்ம என்ன ஒரு செயலை செய்ய போகிறோம்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல எது சரியாக வரும் அப்படிங்கிறத நாம் கணித்து கொள்ள வேண்டும். முதல்லையே அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வலிமை, ஒரு வீடு கட்டுறோம், அஸ்திவாரம் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ தான் கட்டடம் நல்லா எழும்பும். சரி, ஒரு தூண் போடுறோம், அந்த தூணும் வலிமையாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூஃபிங் போட போகிறோம், கூரை போட போகிறோம் இல்லையா? அதே மாதிரி அதுக்கு முன்னாலேயே நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னால் இந்த மண் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? அடியில் இருக்கக்கூடிய மண், நம்ம வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வெயிட்டு செங்கல் போட போகிறோம், சிமெண்ட்டு போட போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல போடலாமா, இல்லை தண்ணி இருக்கிற இடமா கீழே உள்வாங்குமா, இதெல்லாம் நம்ம யோசித்து தான் செயல்படணும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? வலி அறிதல். வலிமை அது எதுவாக இருந்தாலும் சரி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குறள் நமக்கு எடுத்து காட்டுவது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? மயிலிறக இருந்தால் கூட ஒரு வண்டி எந்த அளவுக்கு பாரத்தை தூக்கும் என்பதை அறிந்து உணர்ந்து அதன் பிறகே மயிலிறகை கூட அதன் மேல் ஏற்ற வேண்டும். இல்லை என்றால் அந்த வண்டியின் அச்சு முறிந்துவிடும். அதே போல் நாமும் நம்முடைய செயல்களை செய்யும் பொழுது நாம் தாக்குபவரோ அல்லது வேறு ஏதாவது ஒரு செயலோ செய்யும் பொழுது அந்த இடத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள தகுந்த வலிமை இருக்கிறதா என்பதை கவனித்து பிறகே செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் என்று இந்த குறள் நமக்கு எடுத்து கூறுகிறது. பீலி பைசா காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலி பைசா காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலி என்றால் மயிற்பீலி. மயிற்பீலி தானேன்னு சொல்லி நீங்கள் அதை ஓவராக ஏற்றினாக்கா வண்டி என்னாகும்? அச்சு முறிந்து தான் போகும். அதே போலத்தான் இது சின்ன வேலை தானேன்னு நினச்சி நம்ம அந்த வேலையை கொண்டு திணிக்க அது என்ன ஆகும்? ஒரு சமயத்தில் ஒன்று நமது மனநிலையை பாதிக்கும், அல்லது நாம் எடுத்துக்கொண்டுள்ள அனைத்து முயற்சிகளையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும், பொடிப்பொடியாக ஆக்கிவிடும் என்கிறது இந்த குறள். ஆக வலி அறிதல்கிறது எல்லா விஷயத்துக்கும் தேவைப்படுகிறது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். நன்றி. அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.